வெல்கம் டு ஆகர்சாஸ் குசின். அனைவரையும் ஆகர்சாஸ் குசின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் குலசோறு, அதாவது குலசாதம் எண்ணெய் சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு முறையில் செய்வினோம். நான் எப்படி செய்கிறேன்றது தான் இந்த காணொளியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற காணொளி ஒவ்வொன்றும் உடனுக்குடனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் இந்த குலசோத்துக்கு தேவையான எல்லா மரக்கறியும் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன மரக்கறின்றதை நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு துண்டு மரவள்ளிக்கிழங்கு நான் தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு கத்தரிக்காய், ஒரு கேரட், ஒரு துண்டு பூசணிக்காய், ஒரு 10 பைத்தங்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 சின்ன வெங்காயம், 2 உள்ளிப்பல், ஒரு 2 கப்பு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இவ்வளவுதான் இந்த சோத்துக்கு தேவையான பொருட்கள். இந்த குலசோத்தை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் குத்தரிசியை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட குத்தரிசி இல்லாட்டிக்கு உங்களுக்கு விருப்பமான அரிசியை நீங்கள் பாவிக்கலாம். இதெல்லாம் 2-3 தண்ணியில் கழுவிட்டு கிளியர் வாட்டர் வர அளவுக்கு கழுவி எடுத்துட்டு இதுக்குள்ளே நான் இந்த மரக்கறிகள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். இந்த மரக்கறிகளை விட உங்களுக்கு வேறு ஏதாவது மரக்கறிகள் பிடிச்சிருந்தால் நீங்கள் அதையும் இதோடு சேர்த்துக்கொள்ளலாம். முருக்கங்காய், நான் முருக்கங்காய் போடுறதில்லை. இந்த சோறு குழஞ்சி வரும்போது சில வேளை முருக்கங்காய் உடைஞ்சதுன்னா சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கோயிலில் நாங்கள் சாப்பிட்ற சோறோட டேஸ்ட் இதில் இருக்குது. நான் இந்த கப்பால் தான் அரிசி அளந்து எடுத்தேன். நான் இதே கப்பால் நான் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த நான் விடுற 3 கப் தண்ணியும் இந்த அரிசியும் இந்த மரக்கறிகளும் அவிஞ்சு வரத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த அரிசிக்கும் இந்த மரக்கறிக்கும் போதுமான அளவு உப்பு சேர்க்கிறேன். இந்த சோத்தை நான் ரைஸ் குக்கரில் தான் செய்கிறேன். இப்போ ரைஸ் குக்கரை மூடி விட்டுட்டு இதை நான் 50 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் இடையில அரை மணி நேரத்துக்கு பிறகு திறந்து ஒருக்கா நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு பாதி எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவு தேங்காய் பால் அதையும் நான் இதோடு சேர்க்கிறேன். அதோட ஒரு மேசக்கரண்டி கறிமிளகாய் தூளும் 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூளும் சேர்த்துட்டு திருப்பியும் இன்னொரு தடவை வடிவாக கலந்து விட்டுட்டு இன்னொரு 20 நிமிஷத்துக்கு இதை நான் மூடி அவிய விட போகிறேன். இது சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் மறுபடியும் திறந்து பார்க்குறேன். சோறு நான் விட்ட பால் புளியெல்லாம் வற்றி நல்ல வடிவாக குழஞ்சி வந்துட்டுது. இதுக்கு நான் தாளித்து போட போகிறது இல்லை. ஏனென்றால் இப்படியே இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எங்களோட குலசோறு ரெடி ஆகிட்டுது. இதுக்கு நான் உரைப்பும் அதிகமாக சேர்க்கையில், எண்ணெயும் சேர்க்கையில், அதனால் சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ஒரு முறை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனது காணொளிக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த சோத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வடகம், பப்படம், மிளகாய்
ஏதாவது நீங்கள் பொரித்து அதோடு சேர்த்து சாப்பிட்டால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இந்த சமையல் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அனைவரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கோ. அத்தோடு எனது சேனலுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. இதே போல் இன்னுமொரு அருமையான சமையல் காணொளியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.